செய்ததுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாக வரச் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவர் இசைக்கருவிகளை வாசிக்க ஞானத்தை கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உதவி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ளாக ஆண்டவர் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு போதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. உம்முடைய ரத்தத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரியில் எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவின் ஈவை எங்களுக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நீதிமானாய் மாற்றின இயேசுவின் ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை பாவமர கழுவின குற்றமற்ற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துதிகளிலே பிரியப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2-3 பேர் கூடுகிற மத்தியிலே நீர் இறங்கி வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபையிலே இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட வாசமாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் இரக்கத்திலே பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுடைய காருண்யமே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கேடகமே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பரத்த அரணான கோட்டையே மக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்கள் கண்மலையாக இருக்கிறீரே மக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு கேடகமாக இருக்கிறீரே ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு துருகமாக இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. அப்பா தொடர்ந்து தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. நாங்கள் கூடியிருக்கிற எங்கள் மத்தியிலே ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகள் ஆண்டவரே செயல்கள் எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானவரே. நீர் வாசம் செய்வீராக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இல்லை வாய்களை திறந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமே. நமக்கு ஜீவனோடு வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நாளை காணாதபடிக்கு இருந்துறாங்க. ஆனால் எங்கள் மீது நீங்கள் கிருபையாக இருந்தனால தான்ப்பா நான் இந்த நாளை காண செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உடல் சுகத்தை பலத்தை கொடுத்தீங்க. நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது ஆலயம் வர வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வர வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்துக்குள்ளே அமர்ந்திருந்து தேவனை நாங்கள் யார் என்பதை நாங்கள் பார்க்கும்படியாக எங்கள் கண்களை திறக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஆண்டவரே ஒரு நிரந்தர தீர்வை தரக்கூடிய இடத்திற்கு கொண்டு வந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே பழுகி பெருக செய்கிற இடத்திற்கு கொண்டு வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வர்த்திக்க செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஞானத்தை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அறிவை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஞானம் உள்ளவர்களாக மாற்றக்கூடியவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் ஞானத்தை காட்டிலும் தேவனுக்கு பயப்படுகிற ஞானத்தை எங்களுக்கு தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே தேவனுடைய சமூகம் எங்களோடு கூட இருப்பதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவன் நீர் மகிமைப்படுவீராக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் வழி நடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீங்க. நன்றி ஆவியானவரே. அப்பா ஜீவன் சுகம் பலம் கொடுத்தீங்க கர்த்தாவே. உடுக்க உட ஆண்டவரே உண்ண ஆகாரத்தை தந்து தங்க இருப்பிடத்தை தந்தீங்க கர்த்தாவே. எங்களுக்கு ஆண்டவரே எல்லா சீதோசன நிலையிலே எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீங்களே ஏசப்பா. அதற்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்தில் அப்பா பாடலின் வேலை துதியின் வேலை ஆண்டவரை பிரசங்கத்தின் வேலையில் நீங்கள் எங்களோடு கூட இருக்கணும் கத்தாவே. எங்களோடு கூட அசைவாடணும் கத்தாவே ஏசப்பா. எங்கள் பக்கத்திலே இருக்கணும் ஏசப்பா. அப்பா வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க
இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் தந்த அந்த புதிய நாளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சபையாய் குடும்பமாய் எம்மை சேர்ந்து ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முதலாவது பாடலாக என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்ற பாடலை நாம் பாடுவோம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். 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 வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன்
போக்கில் வரத்திலும் எங்களோடு கூட இருந்தீர். அவர் என்னோடு என்றும் இருக்கிறார்.
அடிக்கிறத பார்த்து சீஷர்கள் பயந்து, ஐயரே உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? அவங்களுக்கு தெரியல அவங்க கூட இருக்கிறது யாருன்னு. அவங்க கூட வச்சிருக்கிறவர் எப்பேற்பட்டவர்ன்றது தெரியாதனால தான் அவர்கிட்டே போய் நாங்கள் மடிகிறது உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. அவர் எழுந்து வந்தார், ஒரே வார்த்தை, இறையாதே அமைதலாக இருன்னு ஒரு வார்த்தை சொன்னார். காற்றும் கடலும் அமைதலாயிற்று. இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளாக இருக்கலாம், நிறைய நேரம் நம்ம தனிமையாக இருக்கோன்ற யோசனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம எப்பயும் நினைவில் வைக்க வேண்டியது, யார் என் கூட இருந்தாலும் இல்லைனாலும் என்ன இந்த பூமிக்கு அனுப்பின என் தேவன் என் கூட இருக்காரு. என் பிரச்சனைகளை தாண்டி போக வைக்கிறதுக்கு என் கூட இருக்காரு. என் பிரச்சனைகளை இறையாதே அமைதலா இருன்னு அதட்டுகிற தேவன் என் கூட இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் என் கூட இருக்கும்போது நான் கவலைப்பட மாட்டேன். அவரே என்னை காண்கிறவராய் இருக்கிறார். அவரே என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் என்னை காப்பவராய் இருக்கிறார். ஆபத்து நாச மோசங்களுக்கு நம்மை அவர் காப்பவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உயிரோட வச்சிருக்காரே, எப்பேற்பட்ட கிருபை அவருக்கு நம்ம மேல இருந்துச்சுன்னா, அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறவரா இருக்கிறாருன்னா இன்னைக்கு நம்மளை ஜீவனோட வச்சிருக்கிறாரே. அப்படிப்பட்ட தேவனை மறுபடியும் சொல்லாமா? அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருக்கிறவர், என்னை இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனி என்னை நடத்திடுவார். நான் கவலைப்பட போறது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் என்னை நடத்தியிருக்காரு, இனி என்னை நடத்துவாரு. இதுவரைக்கும் என் தேவையை சந்திச்சவரு, இனி என் தேவையை சந்திச்சுக்குவாரு. இதுவரை என் பிள்ளைங்களை நடத்தினவரு, இனி என்னை பார்த்துக்குவார், என் பிள்ளைங்களை பார்த்துக்குவார், என் குடும்பத்தை பார்த்துக்குவார். நான் ஏன்னா என் கூட இருக்கிறவர் பெரியவர், என் கூட இருக்கிறவர் ஜீவனுள்ள தேவன், என் கூட இருக்கிறவர் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். அப்பேற்பட்ட பெரிய தேவனை நம்ம கூட வச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஆண்டவரை பார்த்து அப்பாவுக்கு நன்றி சொல்லி இந்த வரிகளை பாடலாம். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே என்று நாம் மறுபடியும் வரிகளை சொல்லலாம். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர்,
இந்த நாளிலும் நமது மத்தியிலே திருப்பூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிறதான பாஸ்டர் ஹாரி அவர்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். இந்த நாளிலே நம்மளை ஆராதனைக்குள்ளாக பாஸ்டர் நடத்துவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு கண்களை மூடி ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, உம்முடைய தேவ பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிறவர், நீர் எங்களை காப்பவர், நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எகிப்தில் அடிமையாக இருக்கிற ஜனங்களை பார்த்து சொன்னீர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர் உன்னிடத்தில் அனுப்பினார் என்று சொல் என்று சொன்னீங்களே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் அநாதி ஸ்நேகம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அநாதி ஸ்நேகம்தான் எங்களை நேசித்தது ஆண்டவரே. அப்பா, காரணம் உங்கள் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய அன்பை நினைச்சு ஆண்டவரே, நீங்க எங்க மீது காட்டின அன்பு பெரியது ஆண்டவரே. நீர் எங்கள் மீது காட்டின இரக்கம் பெரியது ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவர் உங்க அன்பு பெரியது சொல்லுங்களேன். என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அவர் அன்பு பெரியது, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. முறை கைவிடப்பட்ட சூழ்நிலையெல்லாம், அனாதையான நேரத்தையெல்லாம், இதோ நான் தாயை விட மேலாக, தகப்பனை விட மேலாக தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன். தாயின் கருவிலிருந்து நம்மை சுமக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில வெளிப்பட்ட நாள் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாரும் மறக்கப்படவில்லை. அநாதையாய் அழிந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அழிந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுவோமே, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தின பாதைகள்
விட்டு விலகி போயிருந்தாலும் நல்ல மேய்ப்பனாக பின்தொடர்ந்து வந்து 99 அவருக்கு பெருசா தெரியல, அடம் பிடிச்சு அவர் வழியில் நடக்காத இந்த ஒரு ஆட்டுக்காக அவர் தன்னையே கொடுத்து வந்தாரு. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நீங்க குடும்பத்துல தனியா விடப்பட்டிருக்கீங்களா? யாரும் உங்களை நேசிக்கலையா? இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எத்தனை எத்தனை எண்ணங்கள், எத்தனையோ நிந்தைகள் நாம் கடந்து வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம், ஆரம்பிக்கும் போது இது என்னவா முடியுமோன்னு நினைச்சிருந்தோம். இது எப்படி நடக்கு, என்னை கொண்டு எப்படி செய்வீங்கன்னு நினைச்சிருந்தோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டு சொன்ன வார்த்தையை உன்னை கொண்டே தான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி இன்றைய நாள் வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறாரு. நமக்கு எத்தனையோ சவால்கள் வந்துச்சு, எத்தனையோ சத்துருக்கள் நம்மோடு போராடினாங்க. நீங்க போராடின சத்துருக்கள் தேடாதிருப்பீங்க, நீங்க காண மாட்டீங்கன்னு சொன்னாரு. அதே போலதான் நம்மளை வச்சிருக்கார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையால செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுவோமா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நான் என்று சொன்னதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னத்துல ஆண்டவரே உங்க கிருபைக்காக நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே உங்க கிருபைக்காக நன்றி நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உங்க கிருபை இல்லைனா என்னுடைய ஜீவ சுவாசமே விட முடியாது ஆண்டவரே. காரணம் எங்க ஜீவனை காட்டிலும் உங்க கிருபை மேலானது, எங்க ஜீவனை காட்டிலும் எங்க கிருபை மேலானது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் நன்றாக சுவாசிக்கிறோம், காரணம் உங்க கிருபை. நாங்கள் நன்றாக சாப்பிடுகிறோம், காரணம் உங்க கிருபை. நாங்க நன்றாக நடக்கிறோம் ஆண்டவரே, காரணம் உங்க கிருபை. உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை. அப்படி கிருபையை நினைச்சு ஆண்டவரே நான் எதனால செஞ்சனா? என்னுடைய சொந்த பலத்தினாலயா? இல்ல, என்னுடைய செல்வத்தினால் அல்ல, என்னுடைய பணத்தினால் அல்ல, என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல ஆண்டவரே. எல்லாம் உங்க கிருபை. உங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் உங்க மனசார ஆண்டவருடைய சமூகத்துல எத்தனை முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறோம், எத்தனையோ முறை அவர் முன்னாடி நிக்கிறதுக்கு அருகது இல்லாதவர்களா இருந்திருக்கிறோம்.
எத்தனையோ முறை பரீட்சையில் தோல்வி அடைஞ்சா பிள்ளை பெற்றோருக்கு முன்னாடி நிற்கும் போது தலை குனிஞ்சு நிற்கும். நீ எல்லாம் என் பிள்ளையான்னு ஒரு வார்த்தை கூட நம்ம விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை பாருங்க. நம்ம எத்தனையோ முறை தவறி போயிட்டோம். இந்த பூமி ஒழுங்கின்மை ஆயிடுச்சு, பாவம் பெருகிருச்சு, எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களானாருங்க. எல்லாம் அக்கிரமத்துல மரித்து போய் கிடக்குறாங்க. நல்லவருக்காக அவருடைய சொந்த குமாரனை அனுப்பாமல் பாவிகளாகிய நமக்காக, அக்கிரமக்காரர்களாக எண்ணப்பட்ட நமக்காக, பாவம் அறியாதவரை நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரு. அவருடைய கிருபை பெரியது. நம்ம கேட்டதுனால கொடுத்தாரா? இல்லை, அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது. ஹல்லேலூயா. அப்பா, உங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கையில உயர்த்தி உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோமா கிருபைதான் என்னை தாங்குகின்றது. எத்தனை முறை தாங்குது? கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. எத்தனை முறையோ உடைஞ்சாலும் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மனுஷர்கள் மாறிடுவாங்க, ஆண்டவர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இதுவரைக்கும் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போய் இருக்கிறோமா? அநேக சமயங்கள்ல பலவீனமா இருக்கிறோமா? அப்ப எல்லாம் அவர் சொல்றாரு, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அவர் பலனை தருகிறவராக இருக்கிறார். அநேக சமயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும்போது சோர்ந்து போகிறோம். அவர் சொல்றாரு, சோர்ந்து போற நேரத்திலாம் என் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னாரு. ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. எத்தனையோ மனிதர்கள் கை நீட்டி பார்த்தோம், எத்தனையோ வீட்டை தட்டி பார்த்தோம், திறக்கல நமக்காக. உதவியின் கரம் நீட்டல. நம்ம தனிமையா இருக்கும்போது, பாக்கெட்ல கையில காசு இல்லாம இருக்கும் போதெல்லாம் நம்முடைய அறை வீட்டுக்குள்ள புகுந்து நமக்கு அற்புதத்தை செய்தவர் நம்மோடு இருந்தாரு. ஹல்லேலூயா.
ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருந்த சமயத்துல எல்லாம் அவர் கிருபை நம்மை போஷிச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை பெரியது. ஒன்றுமில்லாத நேரத்துல எல்லாம் எனக்கு உதவி செய்து ஆண்டவரே. எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுவீங்க, நான் ஒன்றுமில்லாதவனாக நின்றேன், யாருக்கு உதவி எனக்கு கிடைக்கல, ஆனால் என் நேசருடைய வைராக்கியம் என்னை நேசித்த கிருபையினால உதவிக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்து உதவினாரே. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சவால்கள், அநேக பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் எத்தனை பேர் சவால்களாக வந்தாங்களோ, எத்தனை பேர் எதிராளிகளாக வந்தாங்களோ, அவங்க எல்லாரும் நம்மோடு கூட சமாதானம் பண்ணி நம்மை நேசிக்கக்கூடிய நேசத்தை கொடுத்து நம்மளை அவர்கள் தலையின் முன்பாக உயர்த்தி வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதைகள் கடினமான பாதைகள், அந்த பாதையில் எல்லாமே கிறிஸ்து நம்மோடு கூட நடந்து வந்தாரு. அவருடைய அபிஷேகம் நம்ம மேல இருந்தது, அவருடைய கிருபை நம்ம மேல இருந்ததுனால தான் மனுஷங்க கண்ணுக்கு படல, நம்ம தேவனுடைய கண்களில் பட்டதுனால நம்மை அபிஷேகித்து கிருபையினால உயர்த்தி வைத்திருக்கிறாரு. இந்த கிருபை கொடுத்த அந்த ஊழியத்தை சின்ன பொறுப்புல கொடுத்திருந்தாலும், சபையில் கொடுத்த சின்ன சின்ன பொறுப்புகளிலும் கர்த்தர் உண்மையை பார்க்கிறாரு. அந்த உண்மையில பார்க்கும்போது அது ஊழியம். அந்த ஊழியத்தை நீங்க கனம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமான உயர்வை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது.
ஹல்லேலூயா. உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. அப்பா உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு கிருபை என்று சொன்னபோது இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக மோவாப் தேசத்தாரும் இல்லைங்களா இந்த பட்டணத்தாரும் சூழ்ந்து கொண்டாங்க. 3 ராஜாக்கள் சூழ்ந்து கொண்டாங்க. தப்பிச்செல்ல வழி இல்லை. நமக்கு கடன் சூழ்ந்து இருக்கிறதா, சுகவீனம் சூழ்ந்து இருக்கிறதா, அநேக நெருக்கத்தில் இருக்கீங்களா? தேவ கிருபை நோக்கி நம்ம பாடும்போது, தேவ கிருபை நோக்கி கூப்பிடும்போது அவர்களுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஒரு குழப்பத்தை கொடுத்து அவர்களுக்குள்ளே அவர்கள் மெட்டுண்டு மடிந்து போனாங்க. அந்த சேதம் இஸ்ரவேலை பாதுகாத்தது ஆண்டவர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அந்த சேதத்திலிருந்து பாதுகாத்தவர் நம்முடைய பிரச்சனையிலிருந்தும் நம்முடைய போராட்டங்களிலிருந்தும் காப்பாற்றுகிற கிருபையை நோக்கி நாம் கூப்பிடும்போது நிச்சயமான விடுதலையை, நிச்சயமான சுதந்திரத்தை, ஹல்லேலூயா, உங்களுக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். அப்பாவுக்குள்ள சொத்து, அப்பாவுக்குள்ள எல்லா சம்பத்தும் தன் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் உரியதா இருக்கிறது. கல்வாரி ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு, இயேசுவின் நாமத்தை அறிந்த நமக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா காரியங்களையும் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்களேன். கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனோடு வைத்து பாதுகாத்தீங்களே நன்றி. எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து இனி கவலை இல்லை. காரணம் கிருபை இருக்குது. அவர் கிருபை மேலே இருக்கிறதுனால என்னை உயர்ந்த இடத்துக்கு தான் வைப்பார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். சபை அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்க அனைவரும் இயேசுவின் நாமத்தில் RGC சார்பாக வரவேற்கிறோம். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை RGC வரவேற்கிறது. நீங்கள் வேறு சபையில் அங்கம் வகிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபையில் அங்கம் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய RGC உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நம்முடைய சபையின் ஆராதனைகளும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமைகளையும் அனுபவித்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காணிக்கை நேரம். நாம் இதுவரை கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நம்முடைய வலது கையில் உயர்த்தி பிடித்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்லப் போகிறோம். நான் முதலில் சொல்வேன். எனக்கு பிறகு நீங்கள் இதை அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் அல்ல கட்டாயமாகவும் அல்ல மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் கர்த்தருக்கு இப்போது நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். காணிக்கை பாடல சிஸ்டர் முன்சியாவில் பாடுவார்கள். காணிக்கைகளுக்காக நம்முடைய போதர் ஜெபித்த பின் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன். பாவ இருளே
நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் வருகிறோம். கர்த்தாவே, இந்த நாளை தந்தீங்க ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் சேர்ந்து உம்மை துதிக்க, உங்கள் கிருபையை பாட கர்த்தர் உதவி செஞ்ச ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்போதும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம், படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை 30, 60, 100 பலன்களை கொடுத்து ஆண்டவரை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வீட்டின் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவீர், வேலைக்கான சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவீர், எதிர்காலத்தை கர்த்தர் அறிவீர், அவங்க மனதின் ஏக்கங்கள் விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் அறிவீர். கர்த்தாவே, நீரவைகளில் ஆண்டவரே கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்போதும் கூட உம்முடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறபடினால் கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். வேதாமத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்வோம். சொல்லுவோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். அவைகள் என் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். வேத வசனம் நான் யார் என்று சொல்லுகிறதோ அதுவாக தான் நான் இருக்கிறேன். வேத வசனம் நான் எதை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதோ அதை நான் உடையவனாக இருக்கிறேன். வேத வசனம் என்னால் எதை செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதை என்னால் செய்ய முடியும். இன்று என்னுடைய செவிகள் வேத வசனத்திற்கு சாய்ந்ததாகவும் என்னுடைய மனது வேத வசனத்திற்கு திறந்ததாகவும் இருக்கிறது. வேத வசனம் சொல்லும் சத்தமா தேவையான மாற்றங்களை என்னுடைய இருதயத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான தைரியத்தையும் பக்குவத்தையும் தாழ்மையையும் இன்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே பேச தெரிந்து கொண்ட தலைப்பு ஜீவனை பேசுவது. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஜீவனை பேசுவது. ஸ்பீக்கிங் த லைஃப். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்பீக்கிங் த லைஃப். அல்லேலூயா. ஜீவனை பேசுவது. உபாகமம் டியூட்ரானமி 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 30ஆம் அதிகாரத்தின் 19வது வசனம். பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு இங்க? நான் ஜீவனையும், அடுத்து என்னதுங்க, மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்னாடி வச்சிட்டேன். அல்லேலூயா. ரெண்டையும் வச்சிட்டேன். எதை வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள்ளலாம், உன் விருப்பம். ஏனென்றால் தேவன் மனிதனை படைக்கும்போது, என்னை நல்லா கவனிச்சுக்குங்க, தேவன் மனுஷனை படைக்கும்போது அவனை ஒரு இயந்திர மனிதனாக படைக்கவில்லை. God didn't create man as robo. ஒரு ரோபோவாக, இயந்திர மனிதனாக அவனை ப்ரோக்ராம் பண்ணி இதை தான் நீ செய்யணும் அப்படின்னு படைச்சிருந்தா பாவம் செஞ்சிருக்கவே மாட்டோம். ஒருவேளை தேவன் மனிதனை அவரை போலவே சுய சித்தமுடையவராக படைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் காட். அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருந்திருந்தார்னா ஃப்ரீ வில்ல நமக்கு கொடுத்திருப்பார். பாருங்க, எதை வேண்டுமானாலும் நீ செய்ய முடியும். அல்லேலூயா. ஓ இஷ்டம்தான். ஆனா நல்ல தேவன் இங்க ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கேன், உனக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சிருக்கேன்ட்டு ஒரு குட்டி சஜஷன் கொடுக்குறாரு பாருங்க. ஆனா நீ எதை தெரிஞ்சுக்கோ? நீ ஜீவனை தெரிஞ்சுக்கோ, அதுதான் உனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஜீவனை தெரிந்து கொள். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, சாபத்தை இல்லை,
ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்கணுமா? மரணத்தை இல்லை, ஜீவனை தெரிஞ்சுக்கணுமா? எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க? ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே ஜீவனை தெரிந்து கொள்வதுனா, ஆண்டவர் பாருங்க, பிரைஸ் காட், ஆண்டவர் சுதந்தரித்தது எல்லாமே அவர் பேசிதான் சுதந்தரித்தார். எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? பேசிதான் ஒன்ன சுதந்தரிச்சாராம். பிரைஸ் காட். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் மனிதனை அவரை போலவே உண்டாக்கினார், சுய சித்தமுடையவராய் உண்டாக்கினார். எல்லா விதத்திலும் மனிதன் தேவனை போலதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். நான் சொல்லட்டுமா, என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனை போலவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்திற்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்புவீர்கள் என்றால் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஹீப்ரூ சாப்டர் 11:3. பிரைஸ் காட். எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆங்கிலத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. Through faith we understand that the world were framed by the word of God. உலகத்தை தேவன் தம்முடைய வார்த்தையினாலே ஃப்ரேம் பண்ணாராம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஃப்ரேம் பண்ணுறதுன்னா என்னன்னு பார்த்துருக்கீங்களா? ஃப்ரேம் கடை பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஃப்ரேம் பண்ணுற கடை? எல்லாத்தையும் உள்ளே வைக்க வேண்டியதெல்லாம் வச்சு, பின்னாடி ஒரு ஷீட்டையும் வச்சு சுற்றி ஆணி அடித்து, ஒரு சட்டத்துக்குள்ள அல்லது ஒரு கட்டத்துக்குள்ள எதையெல்லாம் அந்த ஃப்ரேம் பண்ணணும்னு நினச்சாரோ அதெல்லாம் உள்ளே வச்சு செட் பண்ணி வச்சிடுறாரு. ஆண்டவர் இந்த உலகத்தை தம்முடைய வார்த்தையினாலே ஃப்ரேம் பண்ணி இருக்கிறாராம். இதெல்லாம் உள்ளே இருக்கணும். நான் படைக்க போகிற உலகத்தில் இவைகள் எல்லாம் உள்ள இருக்கணும். நான் படைக்க போகிற ஆதாமுக்கு இது தேவை. அல்லேலூயா. நான் படைக்க போகிற மனுஷனுக்கு அது தேவை. சூரியன் தேவை, சந்திரன் தேவை, நீர்வாழ் ஜந்துக்கள் தேவை, ஆகாயத்து பறவைகள் தேவை, விருட்சங்கள் தேவை. எல்லாத்தையும் விசுவாசத்தினாலே தேவன் தம்முடைய வார்த்தையை சொல்லி ஃப்ரேம் பண்ணி இருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உலகத்தை என்ன பண்ணாராம்? ஃப்ரேம் பண்ணி இருக்கிறாராம். அவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் நம்முடைய உலகத்தை, நம்முடைய எதிர்காலத்தை நம்முடைய வார்த்தையினால் என்ன செய்ய முடியும்? ஃப்ரேம் பண்ண. உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் பேசி, விசுவாசித்து பேசி நீங்கள் கொண்டு வர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பேச்சு சாதாரணம் கிடையாது பாருங்க. பேசுகிறோம், வார்த்தை பேசுகிறோம்னு நினச்சிக்கிட்டோம். வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, முதல் வசனத்தில் என்ன சொல்றாரு? ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிற, நீ ஜீவனை தெரிந்து கொள்ன்றாரு. எப்படி ஜீவனை தெரிந்து கொள்வதுனா, ஜீவனை பேசுவதின் மூலமாக அதை தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த நாளில் இருந்து என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் இந்த சத்தியம் செல்லட்டும். நம்முடைய வாழ்க்கை மாறணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு மாற்றம் தேவை. சத்தமாக சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. லார்ட், ஐ நீட் எ சேஞ்ச் லார்ட். அல்லேலூயா. நான் ஒரு மாற்றத்தை பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் இப்படியே இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. நான் இப்படியே இருக்க விரும்பவில்லை, நான் குறைவில் இருக்க விரும்பவில்லை. ஓ ரெமானாலா ராஷந்துரா பாபா. லார்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஐடில் லார்ட். ஹல்லேலூயா. பயனற்றவனாக நான் இருக்க விரும்பவில்லை. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நான் உலகத்திற்கு உப்பா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. நான் பயனற்றவனாக இருக்க விரும்பவில்லை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா சொல்லுவோம். நாம பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விதையாக இருக்கிறதாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் பேசுகிற வார்த்தைகள் விதையாக இருக்கிறது. அந்த விதை வெளியே போயிருச்சுன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். நான் பேசுகிற வார்த்தை என்னவா இருக்குன்னு சொன்னேன்?
நான் ஒன்றை பேசும்போது ஒன்றை விதைக்கிறேன். திரும்ப சொல்கிறேன். when I speak something I sow something. நல்லதோ கெட்டதோ பேசிட்டா விதை வெளியே போயிருச்சு, விதையை நட்டாச்சுன்னு அர்த்தம். அந்த விதை முளைக்கும். ஆமேன்னு சொல்லுவோமா? பிரைஸ் காட். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க பேசும்போது என்ன பேசணும்? ஜாக்கிரதையா பேசணும். வார்த்தைகளை ஜாக்கிரதையாய் வாயிலிருந்து வெளியேற்ற வேண்டும். ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும். சாவையே பேசிக்கிட்டு இருக்க கூடாது பாருங்க. அல்லேலூயா. சாவையே பேசக்கூடாது பாருங்க. செத்து தொலைஞ்சா நல்லா இருக்கும், செத்து தொலைஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. செத்து தொலைஞ்சா நல்லா இருக்குன்னா ஒரு நாள் சாவு கூப்பிடும், வா போலான்னு. அல்லேலூயா. ஜீவனை பேசின ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோ, சூஸ் பண்ணு, ஜீவனை சூஸ் பண்ணுன்றார். Proverbs chapter 18 verse 20-21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். இப்போ என்ன சொல்லுதுன்னா, அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும் அல்லது பசியாய் இருக்கும். அதான் அதனுடைய அர்த்தம். அவன் வயிறு நிரம்புறதும் அவன் வயிறு நிரம்பாம அவன் பசியோட பட்டினியோட இருக்கிறதும் அவன் வாயின் பலனால் பேசுறது தான். ரெண்டாவது, அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாமா அறகுறையா இருக்கிறதும் திருப்தியா இருக்கிறதும் வாயின் பலனால். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த வசனத்துக்கு போவோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. வாசிப்போம். மரணமும் ஜீவனும் எங்க இருக்கான்? நாவின் அதிகாரத்தில். அதில் பிரியப்படுகிறவர்கள். எதில் பிரியப்படுகிறவர்கள்? யாரு மரணத்தை பிரியப்படுறாங்களோ அல்லது யாரு ஜீவனை பிரியப்படுறாங்களோ அவர்கள் அதன் கனியை. எதை பேசுகிறோமோ அதுதான் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்றோ பேசி வைத்த வார்த்தைகளின் விளைவு என்னுடைய நேற்றைய நாளை உருவாக்கினது. நான் நேற்றைய நாளில் எதை பேச வேண்டும் என்று தீர்மானித்திருந்தேனோ அது என்னுடைய இன்றைய நாளை உருவாக்குகிறது. இன்று நான் என்னத்தை என் நாவிலே பேச போகிறேனோ அதுதான் என்னுடைய நாளை உருவாக்கப் போகிறது. நாளைக்கு நான் எப்படி இருக்கணும் வேண்டான்றத என்னால் டிசைட் பண்ண முடியுமா? கவனிங்க. சிலவங்க சொல்லுவாங்க, நம்ம கையில் எங்கெங்க இருக்குது? எல்லாம் கடவுள் கையில் இருக்குங்க, அவர் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு போவாருங்க. நம்ம இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஓ வாயில் தான் இருக்குது, நீ என்னத்தை பேசுறியோ அப்படித்தான் நீ நாளைக்கு இருப்ப. அல்லேலூயா. நான் சுகமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சுகமாக இருக்கவும் முடியும். எங்கே நான் முடிஞ்சு போயிடுவேணும்னு சொல்லி முடிஞ்சு போயிடுமோ முடியும். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக கொஞ்ச நேரம் சொல்லுவோமா? ஏதாவது ஒன்று சொல்லுவோமா? பிரைஸ் காட். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதினதின் காலத்தில் நேர்த்தியா என் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார். நான் ஒன்றிலும் குறைவுள்ளவனாய் இருப்பதில்லை. சிங்க குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபட போவதே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை Praise God. Hallelujah. பாருங்க, நிறைய பேர் நமக்கே தெரியாம நம்முடைய வாழ்வின் இலக்கை சபித்து கொண்டிருக்கிறோமாம். Hallelujah. We are cursing our own destiny without knowing it. இந்த அறிவே இல்லாம நம்ம எதிர்காலத்தையே நம்ம வாயிலே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோமா? சபிச்சுக்கிட்டே இருப்போமா? எப்படி சபிப்போம்? நமக்கு தெரியாம பேசுற வேண்டாத வார்த்தைகள். அல்லேலூயா. பிரைஸ் காட். என்னால் முடியாது. கவனிங்க, என்னால் முடியாதுங்க, என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது. ஐ நெவர் கெட் இட், ஐ எம் யூஸ்லெஸ். ஐயோ நான்லாம் ஒன்றுக்குமே உதவாத ஆளுங்க, நான்லாம் ஒரு சிலவங்க இதை பெருமையாக சொல்லுவாங்க பாருங்க. எத்தனை பேர் எனக்கு கவனிங்க. நான் ஒரு தத்தி, நான் ஒன்றுக்குமே உதவாதவன், குப்பன்றதை ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஐ எம் யூஸ்லெஸ் யூ நோ அப்படின்னா.
மண்டையில் கொட்டி வைக்கணும் டங்குன்னு. நீ யூஸ்லெஸ்ஸா, ஒன்றுக்கு உதவ மாட்டேன் நீ. நம்மளே பேசி வச்சுருவோம் பாருங்க. சொல்லுங்கள், கொஞ்ச நேரம் மன்னிப்பு கேட்போம் ஆண்டவர்கிட்ட. பிரைஸ் காட். பரலோகம் கேட்குதான் நம்ம பேசுகிற வார்த்தைகளை, பரலோகம் கேட்கிறது. தூதர்கள் கவனித்து கேட்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தின் தேவனும் பரலோகத்தின் தூதர்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நான்லாம் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன், நான் ஒரு யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பரலோகம் கேட்குது. நீங்கள் என்ன, நம்மளை அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மை படைத்த சிருஷ்டிகரை நிந்திக்கிறோம். ஸோ நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் என்ன செய்கிறாராம், பரலோகம் கேட்கிறது. ரொம்ப கவனமாக பேசணும்னா உங்களுக்கு சொல்லுவேன் பாருங்கள். மேங்களூரில் அது பல முறை இதை சாட்சி சொல்லியிருக்கிறேன். அங்கே நாங்கள் ஊழியத்திற்கு சென்றபோது, உடுப்பி அப்படின்ற இடத்துல நாங்கள் ஊழியத்துக்கு சென்றபோது 2 பெண் குழந்தைகள், நல்ல வாலிப பிள்ளைங்க, வாலிப வயதில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான 2 குழந்தைங்க, அவங்க சாட்சி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மா இந்த சபைக்கு ரொம்ப நாளாக வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண், என் தாயார். சரிங்களா? இந்த குழந்தைங்க 2யும் குட்டியாக இருக்கும், 2 ட்வின்ஸ் மாதிரி இருக்குது, அழகு பெத்த குழந்தைங்க. இவங்க அப்பா பயங்கர குடிகாரர். அவங்க அப்பா என்னதுங்க, பயங்கரமான குடிகாரர். குடிச்சிட்டு எங்கேயாச்சும் மட்டையாகி ரோட்டில் விழுந்து கிடப்பார், அங்கேருந்து தூக்கிட்டு வருவாங்க. இந்த லேடி, இந்த மனைவி, அவருடைய மனைவி கர்த்தருக்கு பயந்தவங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க வரவங்க. ஆனால் அவங்க இந்த குழந்தைங்கள குளிக்க வைக்கும்போது, இந்த குழந்தைங்களுக்கு தலை சீவி விடும்போது அவங்க அடிக்கடி இவங்க பயன்படுத்திக்கிட்ட வார்த்தை என்னென்னா, செத்துப்போனா நல்லா இருக்கும், இந்த மனுஷனுக்கு கூட வாழ்கிறத விட நான் செத்துப்போனா நல்லா. எல்லோரும் கேட்குறீங்களா? இந்த மனுஷன் கூட காலம் தள்ளுறதை விட நான் செத்து தொலைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 குழந்தைங்களுக்கு அதில் கேட்டுக்கிட்டே இருக்கு, இந்த பேய்கிட்ட வாழ்கிறத விட நான் செத்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். பாருங்கள், சர்ச்சுக்கும் போவாங்க, ஆண்டவர்கிட்ட ரொம்ப பயபக்தியானவங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க சர்ச்சுக்கு ஒரு நாள் போய் நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இவங்களுடைய உண்மையை பார்த்து, ஆண்டவர் காரியங்களில் இவங்க நல்லா இருக்கிறத பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, புருஷனை தொட்டுட்டார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்கள் கர்த்தர் காரியத்தில் உண்மையும் உத்தமமாக நீங்கள் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தானாக சரியாவாங்க. திஸ் இஸ் அ கிரேட் சீக்ரெட். பெரிய சத்தியத்தை நான் பேசுகிறேன் பாருங்கள். நிறைய நேரம் நம்ம அடுத்தவங்களை வளைக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் பாருங்கள். மனைவியை நம்ம சரியாக்கிடலாம், பிள்ளைகளை நம்ம சரியாக்கிடலாம் அப்படின்னு அடங்காமல் இருக்குதுகளே அது இதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். உண்மையிலேயே நம்ம தான் அடங்காமல் இருப்போம். நம்ம கர்த்தர் காரியத்தில் உண்மை உத்தமமாக இருக்கும்போது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, யாரை தொடணுமோ அவங்கள ஆண்டவர் தொற்றுவார். இப்போ இந்த வீட்டுக்காரர் ஆண்டவர் தொட்டு குடியை விட்டுட்டாரு, ரட்சிக்கப்பட்டார். சபைக்கு இந்த அம்மாவோட இப்போ ரொம்ப நேரப்படவே வந்து உண்மை முத்தமாக எல்லா விஷயத்துலையும் இருக்கிறாரு. ஆண்டவர் அவர் கையின் கிரியைகளையும் இப்போ என்ன செஞ்சிட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டார். உங்களுக்கு தெரியுமா, நம்ம கையின் கிரியைகள் யார் தான் ஆசீர்வதிக்க முடியும்னு தெரியுமா? கர்த்தர் தான். நம்ம டேலண்ட்டு ஒன்று கிடையாது, தேவன் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சிட்டார், கையின் கிரியைகளை ஆசீர்வதிச்சிட்டாரு. பாருங்க, அங்கங்க இருந்தெல்லாம் ஆர்டர் வந்து அந்த கிராமத்திலேயே, எத்தனை பேர் என்ன கேட்குறீங்க, அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய பங்களா கட்டிட்டாங்க. இவங்க ஊரே பேசுது, எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு. மிகப்பெரிய பங்களா கட்டிட்டாங்க, ஊரே பேசுது. பேயா இருந்த மனுஷன் இப்போ என்னவா மாறிட்டாரு, தூதனா மாறிட்டார். டெவில் வந்து இப்போ என்னவா மாறிடுச்சு, ஏஞ்சலாக மாறிடுச்சு. சரியா? இப்போ இந்த அம்மா வீட்டுக்குள்ளேருந்து என்ன சொல்லுதுன்னா, என் புருஷனை மாதிரி ஒரு தூதன் மாதிரி ஒரு புருஷன் வேற யாருக்குமே இல்லை, என் வீடு தான் பரலோகமாக இருக்கு. எப்படி ஆண்டவர் மாற்றிட்டார் பாருங்க, என் வீடு தான் பரலோகம். பிரைஸ் காட். நான் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கேன், நான் வாழ விரும்புகிறேன், என் கணவனோட நான் வாழ விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, என் கணவனோட நான் ஒரு காலத்தில் என்ன சொல்லிச்சு, இந்த பேயை விட்டு நான் செத்தா
நல்லா இருக்கும்னு சொன்ன வாய், அதே வாய் இன்னைக்கு என்ன சொல்லுது? என் கணவனோட நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுது. நான் என் பிள்ளைகளோட நான் நல்லா இருக்க விரும்புகிறேன். உடனே திடீர்னு ஒன்று வந்து முன்னாடி நின்றுச்சான். நினச்சிக்கிறாதீங்க, பேயின்னு நினச்சிக்கிறாதீங்க. பேய் வந்து நிற்கலை, வேற ஒன்று வந்து நின்றுச்சான். என்ன வந்து நின்றுச்சான்னா, நான் செத்தா நல்லா இருக்கும், செத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிச்சு இல்லையா ஒரு காலத்தில், அந்த சாவு வந்து நின்றுச்சான். நின்றுட்டு சொல்லிச்சான், நீ அன்னைக்கெல்லாம் கூப்பிட்ட, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், நிறைய பேரை கூப்பிட்டு போக வேண்டிய வேலை இருந்துச்சு உலகத்தில். இன்னைக்கு தான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு, அதனால தான் சாரி என்னை மன்னிச்சிரு லேட்டாக வந்ததுக்கு, வா போகலான்னுச்சான். புருஷன் திருந்திட்டான், வீடு பரலோகமாக மாறிடுச்சு, பணம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, சாவும் வந்துருச்சு. திடீரென்று ஒரு நோய்வாய்ப்பட்டு அந்த சகோதரி மரித்து போனாங்களாம். நம்ம நினச்சிக்கிறோம் பாருங்க, ஏதோ ஒரு கடுப்பில் என்னத்தையும் ஒன்று பேசுகிறோன்னு, செத்தா நல்லா இருக்கும், சாவு வந்து தொலைஞ்சா நல்லா இருக்கும். ஹலோ, எங்கேயோ போய்கிட்டு இருக்கத நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், வாய் இருக்கு, உள்ள நாக்கு இருக்கு, நாக்கில் எலும்பு இல்லை, கொல கொல கொலன்னு இருக்குன்றதுக்காக நீங்கள் நினச்சதெல்லாம் போட்டுக்கிட்டு அதில் பேசிடாதீங்க. அதன் கனியை அவர்கள் சாப்பிட்டே திருணுமா? பேசினதை பரவாயில்ல, இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கிருபையுள்ள தேவன் தானே, அதனால் நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். சரியா? தெரியாதனமாக பேசினதை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு ஒரு ஜெபத்தை போட்டுருவோம். சரிங்களா? கையை தூக்குவோம் இருக்கிற இடத்துல. ஆண்டவரே, தெரியாதனமாக ஆண்டவரே ஸ்தோத்திர, கோபத்தில், எரிச்சலில், கடுப்பில் நான் பேசி வச்ச எல்லா நெகட்டிவான வார்த்தையை கர்த்தர் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தெரியாதனமாக நான் பேசின வார்த்தையை ஆண்டவர் எனக்கு மன்னிச்சிருங்க. என் நாவிலிருந்து ஜீவ வார்த்தை தான் வரணும், மரண வார்த்தை வரக்கூடாது, ஆசீர்வாத வார்த்தை தான் வரணும், சாப வார்த்தை வரக்கூடாது. நான் ஏதோ என்னையும் அறியாமல் நான் பேசியிருந்த வார்த்தைகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. நானும் என் சபையாரும் ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் ஒருமனப்பட்டவர்களாய் கேட்கிறோம் கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம். இப்போதே ஆண்டவரை பேசி வைத்த எல்லா நெகட்டிவான வார்த்தைகளும் அப்புறப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அதன் விளைவுகள் ஒன்றும் வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்து எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Let's go to 1 Peter chapter 3 10 and 11. 1 Peter New Testament 10 and 11. Praise God. Hallelujah. ஜீவனை விரும்பி, எத்தனை பேர் ஜீவனை விரும்புகிறீங்க? ஜீவனை விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஜீவனை விரும்புகிறீங்க? நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் பாப்பா, கையை உயர்த்தி சொல்லுங்கள். நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். சத்தமாக ஃப்ரீயாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்மெல்லாம் ஜீவனை விரும்புகிறோம் இல்லையா? நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்க வேண்டுமாம். பொல்லாப்புக்கு தன் நாவை, praise God, let him refrain his tongue from evil. தீமையான காரியத்தை நீங்கள் நல்ல நாட்களை காணணும்னு நினைக்கிறீங்களா? ஜீவனை நீங்கள் விரும்புகிறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் வாயில் வச்சு பேசுகிற பொல்லாத பேச்சை, அந்த பொல்லாத பேச்சை பேசுகிறத நிறுத்துங்க. நான் சொல்லலை, பாஸ்டர் ஜான் தினகரன் வார்த்தை இல்லை, அது ஸ்க்ரீனில் பார்த்து தானே வாசிக்கிறீங்க. நீங்கள் நல்ல நாளை நீங்கள் விரும்புகிறீங்களா? ஜீவனை விரும்புகிறீங்களா? நான் வாழ்கிற நாட்களில் நல்ல பலத்தோடு நான் இருக்கணும். பிரைஸ் காட். இந்த பூமியை விட்டு நான் போக வரைக்கும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் இருக்கணும். யாரையும் சிரமப்படுத்துகிறவனா நான் இருக்கக்கூடாது. சிலது பாருங்க, கவனிக்கிறீங்களா? என்ன போகிறதுக்கு முன்னாடி
அந்த குடும்பத்தில் சேர்த்து வச்சிருந்த அத்தனை சொத்தையும் அழிச்சிட்டு மருந்துக்கு மருத்துவமனைக்கு எல்லாம் 40 லட்சம் 50 லட்சம்னு செலவு இழுத்து வச்சுட்டு, அதுவும் பாருங்க படுத்த படுக்கையாக இருந்து எல்லாத்தையும் துக்கத்துக்குள்ளே தள்ளிட்டு என்ன செஞ்சிடும் கடைசி? அதாவது நம்ம பட்டு பிரயாசப்பட்டு ஒருத்தவங்களை திரும்ப அதை ரெஸ்டோர் பண்ணிவிட்டு அதில் ஒரு மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி போயிடுச்சுன்னா குடும்பமே துக்கத்துக்குள்ளே போயிடும். நல்ல வசதியான எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க, ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவுக்கு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையாய் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் என் காலில் நான் நடக்கணும். எத்தனை பேர் அதை சொல்கிறீங்க? பிரைஸ்கா, இது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. யார் கைலாகு கொடுக்காம எப்பா பிடிங்கப்பான்னு சொல்லாமல் கடைசி வரைக்கும் இந்த பூமியை விட்டு நான் போக வரைக்கும் என் காலில் நான் நடக்கணும். என் கடமைகளை நானே செய்யணும். நான் யாருக்குமே உபத்திரவமாக பாரமாக நான் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நல்ல நாட்களை நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஜீவனை விரும்புகிறேன். அதை நான் பார்க்கறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, பைபிள் ஒரு சீக்ரெட் சொல்லுது. முதல்ல பொல்லாப்புக்கு உன் நாவை விலக்கு. வேண்டாத பேச்சு உனக்கு வேண்டாம். உங்களே பார்த்து சொல்லுங்க, இப்படி கை வச்சு சொல்லுங்க, வேண்டாத பேச்சை பேசுறத நிறுத்து. ஹல்லேலூயா. அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படிதான் ஆகும் உனக்கு. பிரைஸ் காட். சொல்லும் போதே வார்த்தைகளை செலக்ட் பண்ணி பேசணும். காசே இல்லைனாலும் சரி, அல்லேலூயா, ஒண்ணுமே இல்லைனாலும் சரி, என்னை கவனிங்க, ஒரு என்ன சொல்றது, ஏதுக்கள் மீன்ஸ் எதுவுமே இல்லைனாலும் என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து ஒன்றை உருவாக்குகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் என் முகம் செத்து போகவே போகாது. நான் தலை குனி ஆண்டவர் என்னைய விட மாட்டார். நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபட போவதே இல்லை. அல்லேலூயா. சொல்லணும் பாருங்க, நினச்சிக்கிட்டே இருக்குது இல்லை. ரொம்ப பெரிய சீக்ரெட் நான் சொல்கிறேன் பாருங்க. இதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது இல்லை. இப்போ பாருங்கள், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வசனத்தை இப்போ நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இப்போ எந்த வசனத்தை யோசிக்கிறேன்? நீங்கள் வாய்ஸ் கொடுங்க, நான் யோசிக்கிறேன். சரியா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். நினைக்கிறது இல்லை. நீ நினைச்சா அது வந்துடாது உனக்கு. பைபிள் என்ன சொல்லுது? பேசினா தான் வருமா? நல்லதை நினைக்கிறதுனால நல்லது வராதான், நல்லதை நினைச்சு நல்லதை பேசுறதுனால தான் நல்லது வருமா? நம்ம என்ன திருப்தி ஆயிரும் தெரியுமா? நான் நல்லது தானே யோசித்துக்கிட்டு இருக்கேன், நீ பேசினையா நல்லதை? நல்லா வாழ விரும்புவோம், மனசுக்குள்ள நினைப்போம், ஆனா பேச மாட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். அப்புறம் கபடத்துக்கு உன் உதடுகளையும் விலக்கி காத்து. அது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? and his lips that they speak no guile. guile எல்லாரும் சொல்லுங்க, guile. guilனா என்ன அர்த்தம்னா வஞ்சனையா, ட்ரிக்கரி, கிராஃப்ட், கன்னிங், சூது. என்ன பேச்சு? சூது பேச்சு. எத்தனை பேர் என்ன கவனிக்கிறேன்? குவெல்னா என்னன்னா சூதான பேச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகள்ட்ட இந்த வேலை இருக்கக்கூடாது. குத்துறது, அடுத்தவங்களை குடையிறது. இந்த ஆயுதங்கள்லே அதிகமாய் வேதனைப்படுத்தக்கூடிய ஆயுதம் நம்முடைய நாவு தான். தெரியுமா உங்களுக்கு? தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் தீயில கூட நீ சுற்று, உன் புண்ணு என்ன செஞ்சிரும்? ஆறிரும். ஆனால் நாக்கில் சுட்ட புண்ணு சுட்டு. நாக்கில் சில புண்ணு இன்னும் எனக்கு ஆறல பாருங்க. சில புண்ணுலாம் நிறைய உங்களுக்கும் இருக்கும்.
பல புண்களோடு தான் இங்கே உட்காந்துருப்பீங்க இல்லையா? ஆறாவது, ஏன்னா நாக்கில் சுட்ட புண். அது நாக்கில் சிலது சுட்டு விட்டு போயிடும் பாருங்க, நம்மளை நல்லா சுற்றும் பாருங்க. என்னத்தை தான் மருந்து போட்டால் தூக்கமே வராது பாருங்க. இப்படி கேட்டானேப்பா என்னைய, இப்படி மானங்கெட்ட கேள்வி கேட்டு போயிட்டானே அப்படின்னு நமக்கு அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க உள்ள. இங்கே என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி, நீ இப்படி பேசக்கூடாது, நீ பேசி நீ செத்துறாதன்றார். சூப்பராக இருக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தவனை குத்தி குத்தி பேசி நீ செத்து போயிடுவேன்றாரு. சிலவங்களுக்கு குத்தி பேசுறது ரொம்ப பிடிக்கும் பாருங்க, போகிற போக்கில் தட்டி விட்டு போவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க பாருங்க, போகிற போக்கில் அடுத்தவங்களை குத்திட்டு போவாங்க. நிறைய பேர் இப்படி இருக்காங்கல்ல. பிரைஸ் காட். வாயில் அடுத்தவங்களாம் என்ன செய்யக்கூடாது, வார்த்தையினால பொல்லாப்ப பேசாமல் இருக்கிறதும் ஒரு வழிமுறை. ரெண்டாவது, கபடமான வார்த்தைகளை, கன்னிங்கான வார்த்தைகளை பேசுறதும் தவறு. நம்ம அப்படி பேசுகிற ஆளாக இருந்தால், தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை. மீசையிலையும் கூழ் ஒட்டக்கூடாது. இவர் இவ்வளோ தண்டி முறுக்கு மீசை வச்சிருப்பாராம், கூழையும் இப்படி குடிக்கணுமா? நடக்குமா? ஒன்று குடி, மீசையில் ஒட்டும் தொடச்சிக்கோ. இல்லையா மீசையை ஃபுல்லாக சிரைச்சிரு, குடி நல்லா. கூழும் வேணும் மீசையும் வேணும்னா வேலை. நம்ம நிலைமை நல்ல நாளும் வேணும், ஜீவன் வேணும். ஆனால் பொல்லாப்பு பேசிக்கிட்டே இருப்போம், கபடமான வார்த்தைகளும் பேசிக்கிட்டே இருப்போம். ஆண்டவருடைய வேதம் திட்டமாக காலையில் சொல்லுது, ஒன்றிலே இது இல்லைன்னா அது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் என்கின்றதை வெளிப்படையாய் உலகத்திற்கு காண்பிக்கிற முதன்மையான காரியம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம் பேசுகிற வார்த்தைகள் தான். பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு புரியுது? நான் வெள்ளை சட்டை போட்டது என்னை கிறிஸ்தவன்னு காமிக்காது. என்னுடைய வார்த்தை தான் என்ன செய்யுது. பேதுருட்ட இயேசு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பேதுரு பயந்து போய் ஓடுறாரு. ஓடி தீமூட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. அங்கே உட்காந்து பயத்தில் குளிர் காஞ்சிட்டு இருக்காது. அப்புறம் பெண் வந்து, நீ பேசுகிற பேச்சு அவரை மாதிரியே இருக்குதேன்னு கேட்டுச்சான். இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போன இயேசு மாதிரியே பேசுகிறேப்பா நீ, எனக்கு கூட இருந்தார். இவர் பேச்சே இப்போ என்னவா மாதிரி இருக்கு, இயேசுவை போல மாதிரி கண்டுபிடிச்சிட்டா. உடனே இவன் பயந்து இயேசு எனக்கு தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பேச்சு நாம் இயேசுவை போல இருக்கிறோம் என்பதை பிறருக்கு காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம நடந்துக்கிற விதம், என்னை கவனிக்கிறீங்களா? நான் இங்கே பல பக்கத்து வீடுகளோடு இருக்குமா இல்லையா? இன்றைக்கி ஒரு தீர்மானங்களோடு சொல்லணும் இயேசுவின் நாமத்தினால. பல பக்கத்து வீடு, ஹவுஸ் ஓனரு, அக்கம் பக்கத்தில் குடும்பத்தில் இருக்க நிறைய பேர் இந்த ரூமை விட்டு இங்கேருந்து போகும்போது இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். நம்ம இத்தனை பேரும் ஒரு திட்டத்தோடு போகிறோம். திட்டத்தோடு என் கூட இருக்கிறவங்க என் வாயின் வார்த்தையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த நாள்லேருந்து பார்க்கணும். இயேசுவின் நாமத்தினாலே முடிவு எடுத்துகிட்டு போகலாமா? முடிவு எடுக்கலாமா பிரதர்? இருதயசாமி பிரதர், முடிவு எடுத்துகிட்டு போகலாம். நம்ம என் வார்த்தையில் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கே. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட? நான் முதன்மையாக கையை தூக்குறேன். பிரைஸ் காட். ரமலாமா ஓகேயா? உங்களுக்கு ஓகேயா? என் வாயின் வார்த்தையில் ஒரு வித்தியாசத்தை இந்த உலகம் பார்க்கணும். கையை உயர்த்தி சொல்லுவோம், பிரைஸ் காட். என் வாயின் வார்த்தையினாலே, பிரைஸ் காட், நான் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். என் வார்த்தையில் இந்த நாளில் இருந்து வித்தியாசம் வேணும். சொல்லுங்க சத்தமா, இந்த நாளில் இருந்து என் வாயின் வார்த்தைகளில் வித்தியாசம் வேண்டும். இயேசுவின் பிள்ளையா நான் காமிக்கணும் என்னைய. என் வார்த்தையில் அல்லேலூயா பொல்லாப்பு இருக்கக்கூடாது. என் வார்த்தையில் கபடு இருக்கக்கூடாது. நான் காரணம் இல்லாமல் என் வாயை வச்சுட்டு அடுத்தவங்களை காயப்படுத்த கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே. பிரைஸ் காட்.
கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா 11வது வசனம் எல்லாரும் சொல்லுவோம். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பிரைஸ் காட். எப்படி பின்தொடர்வது? சமாதானத்தை தேடி எப்படி பின்தொடர்வதுன்னா, வாயை மூடுற நேரத்தில் மூடிடணும். சமாதானத்தை தேடி பின்தொடரணும்னா, ஆனால் அதுதான் ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. இப்படியே வாயில் இங்கே வந்துடும் பாருங்க, நாக்குக்கிட்ட வந்துடும், புடுங்கி வாயை திறந்தா ஆரம்பிச்சிருவோம் பாருங்க, நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி. ஐயோ, ஏன்னா சில நேரம் நியாயமாவா இருக்கும் நம்ம பேசுறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? சமாதானத்தை தேடி அதை பின்தொடரணும்னா நீ சில நேரத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக லாக் போட்டுரு. வாந்தி வர மாதிரி வார்த்தை வெளியே கொட்டுறதுக்கு அப்படியே உன்னைய தள்ளும் அப்படின்னு வாயை நல்லா இறுக்கமா மூடிரு, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓடிரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சில நேரம் பாருங்க, வாய் திறந்துட்டோன்னா நமக்கு டென்ஷன் நமக்கு இருக்கவே முடியாது பாருங்க. ஏன்னா அந்த அளவு பண்ணி வச்சிருக்குங்க. வாயை திறந்து 4 கேள்வி கேட்டால் நமக்கு ஒரு பெருமிச்சே வரும் பாருங்க. நல்லா நாக்கப்படுங்கிறமா கேட்டு விட்டால, நல்லா கேட்டு விட்டேன் அப்படின்னு ஒரு நிம்மதியாக வந்து உட்கார்ந்துருப்போம் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதை கூட என்ன செய்யாத, சமாதானத்தை தேடி அதை பின்தொடரணும்னா, உன் குடும்பத்தில் சமாதானம் வேணும்னா நீங்கள் வாயை திறந்து 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கறதுக்கு நியாயமான காரணங்கள் இருந்தாலும் நீ அந்த குடும்பத்தின் சமாதானத்தை நீ விரும்பினீன்னா வாய் மூடிட்டு, கர்த்தாவே நான் பேசல ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, ஆண்டவரே எனக்கு பேசணும் போல இருக்கு, ஆனால் நான் பேசலை, உங்களுக்காக நான் போகிறேன் அப்படின்ட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிருங்க. உங்களை கோலன்னு சொல்லட்டும், அடுத்தவங்க பயந்துட்டு போகிறான்னு சொல்லட்டும், இவன் பயந்துட்டான்டா, இவன் நமக்கு சரிக்கு சமமாக பேசுறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லைன்னா சொல்லட்டும், அவன் சொல்லிட்டு போகிறான். நான் வந்து அமைதியாக போகிறதுக்கு காரணம் நான் குடும்பத்தின் சமாதானத்தை விரும்புகிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கிடக்கக்கூடாதுன்றதை நான் விரும்புகிறதுனால நான் பேசலை. மீக்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ். எத்தனை பேருக்கு தெரியும் அது? மீக்னஸ்னால் சாந்தம்னு அர்த்தம். சாந்தமாக இருக்கிறது வீக்னஸ் கிடையாதான். மீக்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ். சாந்தமாக ஒருத்தன் இருக்கிறான்றதுக்காக அவன் கோழை கிடையாது. உண்மையிலேயே அவன்தான் பலசாலி. அவன் தன்னுடைய கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு அவன் இருக்கிறான். பார்த்தீங்களா, எனக்கு கோபம் இருக்குது, அதனால தான் தமிழில் சொல்லுவாங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. சாது கொட்டிக்கிட்டே இருப்பாங்க சிலவங்க. நாம இதே உட்காந்துக்கிட்டே இருப்பான். அவன் எந்திரிப்பான் பாருங்க ஒரு நாள், அன்னைக்கு தான் அவன் சீன் தெரியும். பாடு சாக்கடையில் காலை விட்ட மேடான்னு தோணும். அமைதியாகவே இருப்பாங்க. அவன் அமைதியாகவே இருக்கிறான்றதுக்காக அவன் கோமாளின்னு நினச்சி அவன் தலையில் மசாலா அரைக்கக்கூடாது. அவன் அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாரும் வேணும் நமக்கு. யாரையும் நான் காயப்படுத்த விரும்பலை, அதனால என் கோபத்தை நான் என்ன பண்ணுறேன், கட்டுப்படுத்துகிறேன். நான் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்ட்டு அவன் தைரியசாலி. அவன் தான் ஆக்சுவலி. சும்மா இந்த சத்தம் போடுறவங்க எடுத்தோன்னா உருந்துக்கோ, எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும், நெஞ்ச நிமித்துக்கிட்டு போகிற. அங்கேருந்து யாராச்சும் நெஞ்ச நிமித்திட்டு வந்துச்சுன்னு வைங்க, திரும்பி ஓடுறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், ஜீவனை விரும்புகிறேன், நல்ல நாளை காண வேண்டும் என்று இருக்கிறேன், பொல்லாப்பை விளக்குறேன் வாயிலிருந்து, கபடத்தை வாயிலிருந்து விளக்குகிறேன். பிரைஸ் காட், அல்லேலூயா. பாருங்க, நம்ம வார்த்தைகளை மாற்றும் போது, when we change our words, நம்ம வாயின் வார்த்தைகளை மாற்றும் போது, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது, எல்லாரும் சொல்லுவாங்க கரங்களை உயர்த்தி, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். ஐயோ என்னாலாம் முடியாது, என்னாலாம் முடியாது அங்குள் முடியாது அங்குள், அதெல்லாம் நீ சொல்லி சொல்லி உன்னால் முடியாமே போயிடும் போ.
மேக்ஸ் வராது, ஆமாம் மேக்ஸுக்கு உன் மேலே கோபம் வராது. மேக்ஸ் வராது, சயின்ஸ் வராது, நீயா வாயை திறந்து சொல்லி சொல்லி அது வராது உனக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மேக்ஸ் படிக்க பலன் உண்டு, சயின்ஸ் படிக்க பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாயில் முடியலைனாலும் சரி வாயை திறந்து நல்லது தான் பேசணும். ஆமேன் சொல்லுவோமா? சொல்லுங்க. நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். நான் தேவனுடைய தெய்வீக நோக்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். பரலோக பிதாவோடு எனக்கு சமாதானம் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவினாலே. தேவன் என் மேலே கோபமா இல்லை? எல்லாரும் சொல்லுங்க. தேவன் என் மேலே கோபமா இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நான் எதை பேசினாலும் கேட்குறாரு. அவர் என் மேலே கோபமாகவே கிடையாது. ஐ ஹாவ் அ பீஸ் வித் மை ஹெவன்லி ஃபாதர். நான் எதெல்லாம் தொடுறேனோ, சொல்லுங்க வாயை திறந்து, நான் எதெல்லாம் தொடுறேனோ அதெல்லாம் வாய்க்கும். இன்னும் ஒரு ஆட்ட சொல்லுவோம், நான் எதையெல்லாம் தொடுறேனோ அதெல்லாம் வாய்க்கும். நான் தொட்டதெல்லாம் தொலங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லணும் பாருங்க. சொல்லுங்க. இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஐ அம் blessed with all the spiritual blessings. அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்படி பேச ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையின் அஸ்திவாரத்தில் மாற்றம் ஏற்படுமா? கவனிக்கிறீங்களா? என்ன ஃபவுண்டேஷனில் சேஞ்ச் வருமா? அஸ்திவாரம் மாற ஆரம்பிச்சிச்சுன்னா வாழ்க்கையும் மாற ஆரம்பிச்சிரும். பிரைஸ்கா. பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிரும். நம்முடைய மனதில் நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிரும். அல்லேலூயா. பெருந்தன்மையாக நம்மளும் நடக்க ஆரம்பிச்சுக்குவோம். அல்லேலூயா. நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த வாரத்தில் நம்ம என்னத்தை பார்த்தோம்? நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும்? இயேசுவை போல பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜீவனை தெரிந்து கொள். ஆண்டவரே சொல்கிறாரு, இதெல்லாம் உன் முன்னாடி இருக்குது. மரணம் இருக்குது, ஜீவன் இருக்குது, எல்லாமே உன் முன்னாடி இருக்குது. வியாதி இருக்குது, எல்லாமே வறுமை இருக்குது, தரித்திரம் இருக்குது. நீ ஜீவனை தெரிந்துக்கோ, நீ ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோ. சிலவங்களை கடைக்கு கூட்டு போகும்போது பாருங்கள், நம்ம சஜஷன் தான் கொடுக்க முடியும். ஒரு வேளை என் மனைவியை நான் கடைக்கு கூட்டு போகிறேன்னு வைங்க. உதாரணத்திற்கு ஒரு துணி கடைக்கு கூட்டு போகிறேன். அந்த துணியை எடுக்க போகிறது அவங்க தான் இல்லையா? அவங்க தான் அதை போட போகிறாங்க. நானாக மாட்டிக்கிட்டு இருக்க போகிறேன். நான் சுடிதார் மாட்டிக்கிட்டேன், நான் போயிட்டு போகிறேன். சிரிச்சிட மாட்டாங்க, சங்கட்டமாக இருக்காது. அவங்கள நான் சொல்லும்போது அவங்க ஒன்றை எடுத்ததை விட இன்னொன்று ரொம்ப பெட்டராக பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நான் அவங்கள்ட்ட சஜஷன் கொடுப்பேன். இதை விட அது, இதை எடுத்துக்கோ, சூப்பராக இருக்குது, ஆனால் இதை விட அது ரொம்ப ரிச்சாக இருக்குன்ட்டு அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிருவேன்? நகர்ந்துருவேன். ஏன்னா நான் சொல்லி தான் இதை எடுத்தேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துடும். அதுக்கு அதையே நான் எடுத்துகிட்டு போயிடுவேன்னு ஒரு சஜஷன் மட்டும், இது பெஸ்ட்டாக இருக்குது, இது ரிச்சாக இருக்குது, நீ போட்டால் ரிச்சாக இருக்கும்ன்ட்டு அந்த இடத்த விட்டு பையன் என்ன செஞ்சிருவேன்? நகர்ந்துருவேன். எது வேணாலும் நீ எடுத்துக்கோ, பச்சை வேணாலும் எடுத்துக்கோ, கருப்பு வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு. நாம் ஆண்டவர் அதை தான் செய்கிறாராம். அப்படி காட்டி விட்டு இத்தனை இருக்குது, இதை எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு அவர் போயிடுறாரு. இப்போ எடுக்க வேண்டியது, நல்லதை பேச வேண்டியது நீங்களும் நானும் தான். நல்லதை வாயில் வச்சு பேசுவோம். இந்த வாரம் இது ஒரு ட்ரைனிங் கிரவுண்டாக இருக்கட்டும். நான் சொல்கிறேன் பாருங்கள், எந்த ஒரு போதனையை, அல்லேலூயா, என்னை கவனிக்கிறீங்களா? எவ்ரி ஒன் லுக் அட் மீ. எந்த ஒரு போதனையை நம்ம, இது ரொம்ப சீரியஸான ஒரு காரியத்தை சொல்கிறேன், எந்த ஒரு டீச்சிங்கை நம்ம ரொம்ப ஹார்ட்லேருந்து கேட்டுட்டோமோ அந்த டீச்சிங்க்கு ஒரு சோதனை கண்டிப்பாக வரும். இந்த வாரமே வரும். ஒரு ஃபைட்டு இருக்குது. அந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன செய்யணும்? இப்போ என்ன செஞ்சிச்சு? தியரி முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போனோன்னு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது. உங்கள் வாயை கலர்றதுக்குன்னே ஏதாவது வரும். உங்கள் முன்னாடி வாயை பிடுங்கிறதுக்குன்னே சிலது வரும் பாருங்க. உங்கள் வாய் அப்படியே கொதிக்கும், நாக்கலாம் கட கட கடான்னு டங்ஸ் பேசுகிற மாதிரி. இப்போ பேசுகிறேன் பாரு, இவன் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறேன் பாருன்னு தோணும். அந்த நேரத்தில்
சர்ச்சை நினச்சி பாருங்க, வாயை திறந்துடவே அதுதான் உங்கள் டெஸ்ட்டு. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஓகே பாஸ்டர் நான் ட்ரை பண்ணுறேன்னு? எத்தனை பேர் சொல்கிறீங்க? சிலர் தோற்றும் போக வாய்ப்பு இருக்குது. தோற்று போயிட்டீங்கன்னா அடுத்த முறை ட்ரை பண்ணுங்க ஜெபம் பண்ணிட்டு. ஆனால் என்னுடைய ஜெபம், நீ யாரும் தோற்று போயிடக்கூடாது. வாயை மூடுறது தான் இந்த வாரத்தினுடைய போதனையே. அல்லேலூயா சொல்லுவோம். பேசணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நல்லதை பேசுங்க, அடுத்தவங்க பிரயோஜனமான காரியங்களை பேசுங்க, பிறருக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுங்க. தேவையில்லாத எந்த வார்த்தையும் நம்ம வாயிலிருந்து வர வேண்டாம். பிரைஸ் காட். கர்த்தர் நம்மளோடு பேசினாரா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. பிரைஸ் காட். நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, கேட்ட போதனைகள், பிரைஸ் காட் ஆண்டவரே, இந்த கேட்ட போதனையாகவே இல்லாதபடி என் வாழ்க்கையில் என் வாயில் ஒரு ஒழுக்கம் உண்டாகட்டும். நான் கண்டதை பேசி என் வாயில் நானே ஆண்டவரே ஸ்தோத்திரம் தீமைகளையும் ஆண்டவர் குறைந்த ஆயுசையும் கொண்டு வந்துடக்கூடாது, பலவீனத்துக்கு தரித்திரத்தை கொண்டு வந்துடக்கூடாது. மன்னிச்சிட்டீங்க. அல்லேலூயா. இந்த நாள் முதல் கொண்டு என் நாவிலே ஒரு மாற்றம், என் வாயில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். Let there be a change in my words, Lord. அல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். சொல்லுவோமா? இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அப்பா, இந்த நாளில் நீங்கள் பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பொல்லாப்புக்கு எங்கள் நாவை நாங்கள் விளக்குறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, கபடத்துக்கு எங்கள் நாவை நாங்கள் விளக்குறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜீவனை பேசுகிறோம், ஜீவனை நாடி அதை ஆண்டவர் பேசுகிறோம். சமாதானத்தை நாடுகிறவர்களாக, அதையே பின்தொடர்களாக எங்களுடைய நாவை இந்த நாள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தீமையான வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படுவதற்கு நாங்கள் அனுமதி கொடுப்பது இல்லை ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தையை, சமாதானத்தை ஏற்படுத்துகிற வார்த்தையே நாங்கள் எங்களை பார்த்து நாங்கள் எங்களுக்கு சமாதானத்தை நாங்கள் பேசணும். எங்கள் குடும்பத்தை பார்த்து நாங்கள் சமாதானத்தை பேசணும். நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில் சமாதானத்தை பேசணும் ஆண்டவரே. எங்கள் ஊழியத்தில் நாங்கள் சமாதானத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம், கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இருதயத்தோடு பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தையை எடுத்து போடும்படியாக பிசாசு வரலாம், சோதிக்கும்படியாக வரலாம். ஆனால் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு விழித்திருக்கிறவர்களாக ஆண்டவர், எப்பொழுதும் வார்த்தையை இருதயத்தில் காத்து வைத்து கொள்ளுகிறவர்களாக, எங்கள் வாயின் வர்ற வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தைகளாக, எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக, எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே, எங்களை தூசிக்கிறவர்களுக்காக நாங்கள் நன்றாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் எங்களுடைய நாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளில் வந்திருக்க ஒவ்வொருத்தரோடு கூட என்னென்ன சூழ்நிலை வந்திருக்காங்க நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் இருக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அது எல்லாவற்றையும் கண்காணிக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கீங்க.
ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறீங்க, எங்களை வழி நடத்துகிறீங்க. சில வழிகளை நாங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் போகாமல் இருக்கணும் ஆண்டவர். சில இடங்கள் நாங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் பேசக்கூடாது ஆண்டவர். எங்களுக்கு அந்த பொறுமையை கொடுங்க, அந்த சாந்தத்தை கொடுங்க. ஆவியின் கனிகளால் நிறைந்த வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. எங்களை பார்க்கிறவங்க, எங்கள் பேச்சை பார்க்குறவங்க இயேசுவோடு கூட இருக்காங்க, இவங்க இயேசுக்கு சொந்தமானவங்க, இவங்க இப்படித்தான் பேசுவாங்க, இவங்ககிட்ட சமாதானமான வார்த்தைகள் தான் கிடைக்கும், இவங்க கிட்ட போனால் தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும்னு பேசக்கூடிய அளவுக்கு எங்களுடைய கிரவுண்டை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் சிந்தை மண்டலம் ஒப்பு கொடுக்குறோம், எங்களுடைய நாவை ஒப்பு கொடுக்குறோம், எங்களுடைய இருதயத்தின் சிந்தைகளை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுடைய கைகளை, எங்களுடைய கால்களை, எங்களுடைய முழு அவயங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே சீல் பண்ணுகிறோம். ஆவியானவருடைய அசைவாடுதல் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்கள் தங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வருகிறதான எல்லா சவால்களையும் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான பலனையும் தேவ கிருபையும் தந்து வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அந்யோன்யமும் ஆறுதலும் பாதுகாப்பும் தேவ சமாதானமும் நம் இருதயத்தோடு நம்ம உதடோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God, glory to God. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.